மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சியிலும் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழக மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் எனவும் தகவல். சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் எனவும் கணிப்பு. வரும் 25ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஜூன் 25 முதல் 28 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை மற்றும் பிற ஊர்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் 14 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. மதுரை, சேலம், திருப்பூர் காவல் ஆணையர்கள் மாற்றம். மதுரையில் அரசின் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் அடுத்தடுத்து மாற்றம். மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்ட நிலையில் மாநகர காவல் ஆணையரும் மாற்றப்பட்டதால் சர்ச்சை. முதல்வர் விஜயின் தனிச் செயலரானார் ஜெகதீஷ் பழனிசாமி. மே 12ஆம் தேதியே நியமிக்கப்பட்ட நிலையில் முதல்வர் பிறந்த நாளில் வெளியானது அரசின் அறிவிப்பாணை. மாரத்தானில் பங்கேற்ற சிறுமிகளின் கால்களை பிடித்துவிட்ட அமைச்சரின் செயலால் சர்ச்சை. தவறான அணுகுமுறை என திமுகவினர் கண்டனம். பாலியல் குற்றங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபடும் அவலம் தமிழகத்தில் அரங்கேறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஒரே மாதத்தில் 200 பாலியல் குற்றங்கள் நடந்திருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் ஆதங்கம். இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. துணை முதல்வராக இருந்தபோது பாலியல் குற்றங்களை குறைக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. இந்த 40% கிட்டத்தட்ட 6,968 இருந்து 10,046 காசா இன்கிரீஸ் ஆயிருக்கு. உங்களுடைய ஆட்சியில எந்த நேரத்தில் டெப்டி சிஎம் இருந்து இந்த போஸ்கோ வழக்குகளை நீங்கள் ரிவ்யூ மீட்டிங் பண்ணி குறைச்சீர்கள்? தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் இன்று பதிலளிப்பார். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரையும் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கான புள்ளி விவரங்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாளை பதில் சொல்ல இருக்கிறார். பவர் ஷேரிங் தந்தீர்களே, கூட்டணி கட்சி அலுவலகத்துக்கு பவர் தந்தீர்களா? ப. சிதம்பரம், திருமாவளவன் சந்திப்பின் போது விசிக அலுவலகத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதை குறிப்பிட்டு உதயநிதி கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமையகத்துக்கு அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் போயிருக்காரு. ஒரு உள்ள போனோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 பேரும் இருட்டிலே உட்காந்து பேசியிருக்கிறாங்க. பவர்ல ஷேரிங் கொடுத்த ஆளுங்கட்சியால அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சியுடைய அலுவலகத்துக்கு பவர் கொடுக்க முடியாம இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அறநிலையத்துறை நிதி விவகாரத்தில் பாஜகவின் குரலில் தவிர்க்க பேசுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். யாருக்கும் பி டீமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என அமைச்சர் ரமேஷ் பதில். அறநிலையத்துறையின்
அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. நாம யாருக்கும் பி டீமாக இருந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. கோயில்களின் நிதியை ஒரு காலமும் கமர்ஷியலாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுகவின் சாதனைகளையே முதல்வர் விஜய் பட்டியலிட்டதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஒரே மாதத்தில் தமிழகம் முன்னேறியது போன்று தவேக அரசு சித்தரிப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம் எல்லாமே சிறப்பா இருக்குன்னு நம்முடைய முதலமைச்சர்கள் டெல்லியில சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாச ஆட்சியில தமிழ்நாடு மாதிரியான மிகப்பெரிய மாநிலத்தை அந்த அளவுக்கு எல்லாம் வளர்த்த முடியாது. இந்த சாதனைகள் எல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்துச்சுன்னு மக்களுக்கும் தெரியும், மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சருக்கும் தெரியும். ஆளுநர் உரையின் போது 2 முறை தேசிய கீதம் பாடியது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தமிழ்த்தாய் வாழ்த்தையும் 2 அல்லது 3 முறை பாடியிருக்க வேண்டும் எனவும் பேச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு முறை பாடிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு? அப்ப ஆளுநர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்கனால நீங்க தேசிய கீதம் 2 முறை பாடப்படணும்னா நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்து 2 முறை இல்ல 3 முறை நாங்க போடுவோம்னு சொல்லி அதை நீங்க செஞ்சு காட்டிருக்கணும். ஆளுநர் உரை என்பது ரீல்ஸ் போட உதவுமே தவிர ரியல் பிரச்சனைகளுக்கு உதவாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சாடல். தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்ட விவகாரத்தில் அரசு சமரசமும் செய்து கொள்ளவில்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். ஆனா இந்த அரசனுடைய ஆளுநர் உரையில இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே ஆளுங்கட்சியினர் சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுறதுக்கு உதவுமே தவிர ரியல் பிரச்சனைகளுக்கு எந்த சொல்யூஷனும் தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல. மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தில் கடைசி நேரத்தில் திருத்தம் செய்தது உரிமை மீறல் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஏற்க மறுத்ததால் சட்டமன்றத்தில் அமளி. மேகதாது விவகாரத்தில் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் தற்போது திருத்தம் கோர முடியாது. புதிய நடுவர் மன்ற கோரிக்கைக்கு அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சபாநாயகர் திட்டவட்டம். சட்டமன்றத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. உரிமை மீறல் குறித்து பேச அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் மீண்டும் 2 அணிகளாக செயல்படுகிறார்களா அதிமுக உறுப்பினர்கள்? எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ரவி ராகேஷ் உள்ளிட்டோர் வெளிநடப்பு செய்யாததால் சந்தேகம். மேகதாது தொடர்பான திருத்தப்பட்ட தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். உறுப்பினர்களுக்கு கூறாமல் முதல்வருக்கு மட்டும் திருத்தம் பற்றி கூறியது தவறு என்றும் விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் அரசின் தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை இங்கே முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது திருத்திய அந்த வாசகத்தை சேர்க்கப்படவில்லை. முதலமைச்சர் பதில் உரையில் தான் அந்த திருத்தத்தை அவர் வாசித்தார். அதைத்தான் திருத்தப்பட்டதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், வேற ஒன்றுமல்ல. புதிய நடுவர் மன்றம் அமைப்பதே ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கருத்து. மேகதாது விவகாரத்தில் மீண்டும் ஒரு விவாதத்தை உருவாக்காமல் ஒற்றுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கடந்த 19ஆம் தேதி அன்று அவையிலே நாம் காட்டியிருக்கக்கூடிய ஒற்றுமை உணர்வை பாதிப்பதாக, அதை தாண்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிளவு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை அரசியலாக்குவதைப் போல அமைந்துவிடும்.
காவிரி விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் உருவாக்க வேண்டும் என்பதே சட்ட வல்லுநர்களின் பரிந்துரை. ஏற்கனவே உள்ள ஆணையம் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். இந்த காவிரி வாட்டர் கமிஷன் மீது நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம். இந்த கமிஷனை நம்ம இமிடியட்டா கேன்சல் பண்ணிட்டு புதிய கமிஷன்ங்கிறது முழுக்க மேகதாது அணையில அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கமிஷன் உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை. மேகதாது விவகாரத்தில் முதல்வரை விட எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் தெளிவில்லை. தவறான யோசனையை சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் தான் குற்றவாளி என வைகோ விமர்சனம். தெளிவு அது எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்ல, குழப்புனது அவர் அதனால திடீர்னு இப்படி சொன்னப்போ அதனுடைய பின்னணி அவருக்கு முழுமையா தெரிவிக்க வாய்ப்பு இல்லை. அதனால அதை தீர்மானத்தில் சேர்த்தாங்க. நான் முதல்வன் திட்டத்தை தவிக அரசு முடக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய உதயநிதி, திட்டம் முடக்கப்படவில்லை என அமைச்சர் ராஜ்மோகன் பதில். நான் முதல்வன் திட்டத்தை நீங்க முடக்கிற முயற்சியில் இறங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களுடைய துறைகளில் நான் முதல்வன் அப்படின்னு உருவாகணும்னு தான் எங்களுடைய தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நான் முதல்வன் திட்டத்தை முடக்குவதற்கோ மாற்றுவதற்கோ எங்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தவறான தகவல்களை கூறிய போது கண்டித்த சபாநாயகர் ஆதவர்ஜுனா, உதயநிதி ஸ்டாலின் இருவரையும் ஆதாரமின்றி பேச வேண்டாம் என கடிந்து கொண்டார். அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் என்று நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வதை எனக்கு ஆட்சேபனை இல்லை. பொதுவாக பேசுவதை தவிர்க்க வேண்டுகிறேன். குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. இருங்க, பேசும்போது ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு, எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. ஆதாரம் நீங்க சொல்லக்கூடாது. மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் பேச எழுந்தபோது 7 முறை இடையூறு. தன்னை பேச அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்ததால் சட்டமன்றத்தில் சிரிப்பலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. இப்ப நான் 7வது முறையா நீங்க பேசும்போது உட்காருங்க. பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்ல. 7வது முறையா முதலமைச்சரை வாழ்த்துறேன். பேசுறேன், அவர் அனுமதிங்க. நான் இவங்க குறுக்கிட்டதுனால 7வது முறையா நான் எந்திரிச்சிருக்கிறேன். 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவரை முதலமைச்சரை வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. உறுப்பினர்கள் இருக்கையில் தண்ணீர் பாட்டில் வைக்க வேண்டும் என பிரேமலதா வலியுறுத்தல். தண்ணீர் பாட்டில் வைத்தால் எரிந்து விடுவார்கள் என ஓ பன்னீர்செல்வம் கூறியதால் அவையில் சிரிப்பலை. பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. அந்நியார் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பரலை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலை செய்யப்படுவதால் உறுப்பினர்கள் கவனமாக இருக்க சபாநாயகர் அறிவுரை. அவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையில் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரிப்பு. உயிரிழந்த 8 பேருமே ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் என விசாரணையில் தகவல்.
திருவள்ளூர் அமோனியா கசிவு விவகாரத்தில் 3 நாட்களில் முதற்கட்ட விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. வருங்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பர்வேஸ் பதில். இவ்விபத்தின் குறித்து அறிக்கையின் 24 மணி நேரத்துக்கு உள்ளாகவும் முழுமையான விசாரணை 3 நாட்களுக்கு சமர்ப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். தவிக அரசு அமைந்த 40 நாளில் எந்த தொழில் நிறுவனமும் மாநிலத்தை விட்டு வெளியேறவில்லை. ஆதாரங்களை வெளியிட தயார் என்றும் அமைச்சர் கீர்த்தனா அறிவிப்பு. கடந்த திமுக ஆட்சியில் 25 நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறவிட்டன. முதலீடுகள் வெளிமாநிலம் சென்றதால் 2 லட்சம் பேரின் வேலைவாய்ப்பு பறிபோனதென்றும் அமைச்சர் கீர்த்தனா குற்றச்சாட்டு. கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் இழந்திருக்காங்க. முதல்வர் விஜயை சந்தித்தார் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர். தலைமைச் செயலகத்தில் முதல்வருடன் துணை தூதர் மரியானா நெய்ஷூலரும் சந்திப்பு. குன்னூர் விநாயகர் கோயிலுக்கு திமுக ஆட்சியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஏன் என கேள்வி எழுப்பிய அமைச்சர் ரமேஷ், உங்களுக்கு யோசனை சொன்ன அதே அதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரிலேயே அறிவிப்பு வெளியிட்டதாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு பதில். குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில், ஏறத்தாழ அந்த கோயில்களிலிருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. ஒவ்வொரு திட்டங்களும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் தான் அனைத்து திட்டங்களும் அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசன சேவை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டதாக தகவல். 500 ரூபாயாக இருந்த அபிஷேக தரிசன கட்டணம் 2500 ரூபாயாக உயர்வு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் பிரத்யேக உதவி எண் 1091 112 என்ற அவசர கால உதவி எண்ணுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பாஜக எதிரணியிலேயே திமுகவை நீடிக்க வைக்க காங்கிரஸ் முயற்சி. மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார் ப. சிதம்பரம். தேர்தல் கூட்டணியில் தவிக தேர்தலுக்கு பின் திமுக. தவிக திமுக இரண்டுடனும் உறவாட விரும்பும் காங்கிரஸ். கேரளத்தை போன்று தமிழகத்தையும் அணுகும் காங்கிரஸ். மாநிலத்தில் எதிரி, மத்தியில் கூட்டணி என கேரள அணுகுமுறையை பின்பற்ற முடிவு. அனைத்து கூட்டணி கட்சிகளிலும் ஸ்லீப்பர் செல் வைத்திருந்தது திமுக. மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ பரபரப்பு குற்றச்சாட்டு. நாங்கள் சந்தித்தது சோஃபா மாடல் என்றால் அதிமுகவுடன் மறைமுக கூட்டணி பேசியது கண்டெய்னர் மாடலா? திமுகவுக்கு மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ அதிரடி கேள்வி. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதில் உறுதியாக உள்ளதாக செல்வ பெருந்தகை திட்டவட்டம். கோரிக்கையை தலைமை பரிசீலித்து விடுவிக்கும் என்றும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. தேர்தல் முடிந்தவுடன் நான் மாநில தலைவராக தொடர்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகையால் வேற ஒருவர் அந்த பணியை மேற்கொள்வார் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
பத்திரிகையாளர்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் தலைமைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் நேற்றைக்கு அந்த வாதமும் பேசப்பட்டிருக்கு. இனிமேல் தலைமை என்னுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து என்னை விடுவிக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். காங்கிரஸில் தனக்கு சில கசப்பான உணர்வு உள்ளதாக செல்வ பெருந்தகை வேதனை. மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி பற்றி மனம் திறப்பேன் என்றும் பேட்டி. சில கசப்புணர்வுகள், நண்பர்கள் எல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் பேசுவது இப்படிலாம் இருந்தது. என்னுடைய உள்மனசு சொல்லிச்சு, இனிமேல் அதை தொடர வேண்டாம். மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், இல்ல ஜோதிமணியாக இருக்கட்டும், இல்ல விஸ்வநாதனா இருக்கட்டும், பலரும் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சாங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டதா ஒரு கருத்து பரவுது. அது உண்மைதானா சார்? என்னதான் சார் நடந்திருக்கு? நான் ஒரு நாளைக்கு விபரமா மனம் திறந்து உங்களுடன் பேசுவேன். மக்கள் சேவகன் இயக்கத்தை தொடங்கியது காங்கிரஸ். இனி குரூப்பிசம் இல்லாமல் வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவர் என அமைச்சர் ராஜேஷ்குமார் அறிவிப்பு. இப்ப எந்த குரூப்பிசம் இல்லாம நேரடியா நம்முடைய அகில இந்திய மூத்த தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன விரும்புறாருன்னா, எல்லாருமே மக்களுக்காக பணியாற்றணும். மக்கள் சேவகன் இயக்கம் என்கின்ற அந்த இயக்கத்தை இங்க முதலாக இங்க நாங்க தொடக்கி வச்சிருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். நட்பு தொடரும், கூட்டணி தொடராது என்று ஜான் பாண்டியன் பேட்டி. இவ்வளவு நாட்களாக நாங்கள் இந்திய அரசு அவர்களோடு நல்ல நட்புணர்வோடு கூட்டணி அமைத்தோம். இன்றிலிருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது என்ற செய்தியை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தவிக எம்எல்ஏ பல்லவியின் குழந்தையை கொஞ்சிய முதல்வர் விஜய் தமிழ் வெற்றி கொண்டான் என பெயர் சூட்டினார். வாழ்த்து சொல்லணுன்ட்டு தான் வந்தோம். வாழ்த்து சொல்லியாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்பாக்கு தமிழ் வெற்றி கொண்டான்னு சொல்லிட்டு பேர் முன்னாடி அது ஃபுல்லுமே ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் தளபதி வாயால வைக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் அது அவர்கிட்ட சொல்லி வச்சாச்சு. முதல்வர் விஜய் பிறந்த நாளையொட்டி வெட்டப்பட்ட கேக்கை பெற முண்டியடித்த பொதுமக்கள். நெல்லையில் தவிகவினர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் 52 கிலோ கேக்கை அள்ளிச் சென்ற சம்பவம். முதல்வர் விஜய் பிறந்த நாளையொட்டி எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். 19 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்த அமைச்சர்கள். மழையில் நனைந்து வீணாகும் நெல் மூட்டைகளை பாதுகாக்காமல் தவிக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திறந்தவெளி கொள்முதல் நிலையங்களில் குடோன்களை அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய சௌமியா அன்புமணி வலியுறுத்தல். எல்னினோ எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளை காக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. சூப்பர் எல்னினோ வரப்போகுது. அந்த சூப்பர் எல்னினோனா கடுமையான வறட்சி. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்ம விவசாயிங்க எங்க இருக்காங்க தெரியுங்களா? 100 அடி ஆழ பள்ளம் கடன் சுமையில. ஆனா நீங்க நம்முடைய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு அவங்க 50 அடி ஆழ கயிறு தான் கொடுத்திருக்கீங்க. எப்படி வெளியில வருவாங்க? முழுமையாக கடனை தள்ளுபடி செய்தாதானே அவங்க அந்த கடன் பிரச்சனையில வெளியில வந்து அவங்க அடுத்த வேலையை பார்க்க முடியும். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராட்டம்.
முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் நீட் தேர்வு மையங்களுக்கு சில நிமிடங்கள் தாமதமாக வந்த மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்குமாறு காவல்துறையினரிடம் மன்றாடிய பெற்றோர். கர்நாடகாவில் போக்குவரத்து நெரிசலால் நீட் தேர்வு மையங்களுக்கு தாமதமாக வந்த மாணவர்கள். அரசியல் கட்சியினரின் பேரணியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நீட் தேர்வெழுத மாணவருக்கு அனுமதி மறுப்பு. விபத்து காரணமாக காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. மத்திய பிரதேசத்தில் மகனின் நீட் கனவுக்காக நிலத்தை அடகு வைத்து 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்த தந்தை. தேர்வு முறைகேடுகளால் தன் மகன் தற்கொலை செய்து கொள்ளட்டுமா என கேட்பதாக வேதனை. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு ஆக்ரோஷமானது என கேரளா கடிதம். உடனடியாக தலையிட கோரி மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சருக்கு காங்கிரஸ் எம்பி டீன் குரியகோஸ் வலியுறுத்தல். கேரளாவில் தெருநாயிடம் சிக்கிய சிறுவனை மாடியிலிருந்து குதித்து காப்பாற்றிய சம்பவம். தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் குழந்தையை காப்பாற்றியவரை நெகிழ்ந்து பாராட்டும் மக்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து மம்தா பானர்ஜியை நீக்கியது அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு. அகில இந்திய தலைவராக அரூப் ராயை நியமித்து நடவடிக்கை. உத்தவ் சிவசேனாவிலிருந்து ஷிண்டே பிரிவுக்கு தாவி 6 எம்பிக்கள். மக்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 319 உயர்வு. இந்தியாவின் பிரபல நிதி நுட்ப நிறுவனமான கிரெட் நிறுவனர் குணால் ஷா வாட்ஸ்அப் செயலியின் தலைமைச் செயல் அதிகாரியாக நியமனம். வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. ஒரு நாள் பயணமாக பாகிஸ்தான் செல்கிறார் ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான். அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் சுணக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று பயணம். உட்கட்சி நெருக்கடிகள் காரணமாக பிரிட்டன் பிரதமர் பதவியிலிருந்து விலகினார் கெய்ர் ஸ்டார்மர். கடந்த 10 ஆண்டுகளில் பிரிட்டனில் 6 பிரதமர்கள் விலகல். டென்மார்க் நாட்டில் வருடாந்திர கடற்கரை திருவிழா கொண்டாட்டம். விதவிதமான வடிவங்களில் வண்ணமயமான பட்டங்களை பறக்கவிட்டு குதூகலம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி புதிய சாதனை. ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இரட்டை கோல் அடித்து அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தார்.